அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வவ்வால் மீன் வச்சு நான் எனக்கு ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி மசாலா போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அந்த மீனை எப்படி பொரிக்கலான்ற வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பாப்லெட் கடல் மீன் தான் இது. இது ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். நான் மண்டை வாலும் எடுத்து வச்சுட்டேன். 1 கிலோ மீன் இது. அதில் உடம்பு பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்குது. இந்த 3/4 கிலோ நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா போடுவோம். இப்போ இதில் முதல்ல நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்குருவோம். இதில் கொஞ்சம் நல்லா காரம் இருக்கும். அதே மாதிரி தனி மிளகாத்தூள், அதில் நல்ல காரமான மிளகா தான். அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோன்னு சீரகத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிடுவோம். அதுமாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகுலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வாசனை சூப்பராக இருக்கும். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். ஏன்னா அந்த மீன் உதிராது மீனில் மசாலா, அதனால் 1 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அதுமாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், கவுச்சி வடிக்காது. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம். நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இதையும் ஊற்றிட்டு நம்ம கலக்கிட்டு நம்ம பார்க்கலாம். தண்ணி தேவையில்லை, ஏன்னா மீன் கலந்துள்ளதே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அது மாதிரி ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை நல்லா இப்படி 2ஆக பிச்சுட்டு அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம். மீனோட வறுக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். உப்பு நான் நல்லா 3/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் கலக்கிட்டு மீன் போடுறத பார்க்கலாம். நம்ம இப்போ நான் மசாலா எல்லாம் நல்லா கலக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்குது மசாலா, பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். நம்ம மீனை போட்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா மீன் ஐஸ்லேருந்து எடுத்தேன், சில்னஸ் இருக்குது, தண்ணி வரும் நம்ம கழுகுனது. மீன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம கலக்கி ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்லா மசாலா பூரா நல்லா பிடிச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும். மீன் ரொம்ப நல்லா ஊறிச்சினா தான் மசாலா நல்லாயிருக்கும். நல்லா இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிடலாம், இல்லைன்னா நம்ம வெளியே கூட வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்து இதை வறுக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு பாப்லெட் மீன். இந்த மீனை வச்சு ரொம்ப சூப்பராக, குழம்பும் சூப்பராக இருக்கும், வறுவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ மசாலா திக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி விடும் மீனில். மீனில் ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா எடுத்து பூசி வச்சிட்டிங்கனாக்கா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால நம்மளுக்கு நம்ம தோசைக்கல்லையும் வறுக்கலாம், எண்ணெயில் போட்டும் பொரிக்கலாம். அது கொட்டாது, நம்மளுக்கு அந்த மசாலா கொட்டாது, நல்லாயிருக்கும். அவ்வளோ தான், நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அப்படியே இருக்கட்டும். நம்ம 1 மணி நேரம் சென்று நம்ம வறுக்கலாம். சாப்பிடும்போது சுட சுட கூட வறுத்துக்கலாம். நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மசாலா போட்டு நல்லா தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் எடுத்து வறுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு மீன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மீன் நல்லா ஊறியாச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சுக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றினாக்கா வேஸ்ட்டாக போகும், அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி மீனை நல்லா நம்ம அப்படியே அழகாக திருப்பி விட்டுக்குருவோம். சூப்பராக இருக்கும். இந்த மீனில் தந்தூரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது ஒரே மீன் அப்படியே வரும். இதில் தந்தூரி சமைச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். எலும்பு அவ்வளோவா இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டு இந்த மீனில். இந்த மாதிரி மசாலா போட்டு வறுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு மசாலா, ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குது. இது மாதிரி எந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சமையல் இருக்குது. அந்தந்த ஊர் சமையலை நம்ம போய் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்து நம்ம வீட்டிலேருந்தே கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டாக சுவையாக சமைச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் வறுவல். அப்படியே நம்ம அழகாக திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். நமக்கு இந்த மசாலா கொட்டக்கூடாதுன்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம்.
கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் பாருங்கள் மசாலா கொட்டவே கொட்டாது, அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு சில மீனில் வந்து மசாலா பிரிஞ்சிரும். நீங்கள் இந்த மீன் தானே இல்லை, நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா போட்டு பொரித்து 1 மணி நேரம் ஊற வைங்க. எங்கன்னா வெளியே போனாக்கா நல்லா மசாலா போட்டு நல்லா பாக்ஸில் போட்டு நடுக்குன்னு மூடிட்டு நீங்கள் கீழே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னாவே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மீன் வந்து கெட்டு போகாது. எப்போ வேணாலும் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் ஊற வச்சு கூட சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் வெங்காயம், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், கம்மன்னு நம்மளுக்கு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் இந்த சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் வெந்துருச்சு. மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு வைக்க வேணாம். ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம பாருங்கள், சூப்பராக நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்துருச்சுன்னா போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு மீனை வறுத்தச்சு. நம்ம மீனை எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்ட் இந்த மீன், நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் முள் இருக்காது, நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு அடங்கிடுச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள மீன் வந்து இன்னும் கொஞ்சம் முருகலாயின்னு அர்த்தம். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா முருக விட்டுட்டோம்னா மீன் பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மீனை எடுத்துடலாம். அப்படியே பாருங்கள், மசாலா அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது எக்ஸ்ட்ரா இருக்க மசாலா கொட்டணும், பரவாயில்லை. இதெல்லாம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிச்ச மீன்களையும் இதேமாரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் எல்லாத்தையும் நல்லா முருகலாக பொரிச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மசாலா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.